ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டர்டோghee. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மில்க் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கடைங்களில் பால் அல்வான்னு சொல்லுவாங்க. நல்லா மணலாக சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. 1/2 லிட்டர் அமுல் பால் மட்டும் வச்சு நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் எந்த பால் வேணால் யூஸ் பண்ணலாம். 1/2 லிட்டர் அமுல் பாலுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இந்த யம்மியான ரெசிபி எப்பயும் செய்கிற பால்கோவா மாதிரி கிடையாது. டெஃபினட்டாக இது டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். நல்ல மணலாக இருக்கும். இங்கே பாருங்கள், உங்களுக்காக நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். இந்த ரெசிபி வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பாலில் தான் செய்ய போகிறேன். எவ்வளோ பால் எடுத்திங்கனாலும் இதே மாதிரி தான் மெத்தட் சேம் தான். இப்போது நான் இந்த 1/2 லிட்டரை ஒரு பாத்திரத்தில் பிரித்து ஊற்றிக்கிறேன். அமுல் பால் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பால் வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போது இங்கே இருக்கிற பாலில் பாதி அளவுக்கு பால் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எந்த பாத்திரத்தில் பால் காய்ச்ச போகிறீங்களோ அதில் சேர்த்துக்கோங்க. இப்போது நான் இதில் பாதி அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பால் நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா பாயில் பண்ணணும். இப்போது பாதி பால் மட்டும்தான் அடுப்பில் காஞ்சிட்ருக்கு. பாதி பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஒரே டைமில் ஊற்றி காய்ச்சக்கூடாது. இப்போது நீங்கள் 1 லிட்டர் பாலில் செய்கிறீங்கன்னா 1/2 லிட்டர் பால் ஊற்றி காய்ச்சிக்கோங்க. 1/2 லிட்டர் பாலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பால் நல்லா பொங்கி வரட்டும். பொங்க போகுது. இப்போது பால் நல்லா பொங்க வரும்போது அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கிட்டு நான் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை அதில் புழிஞ்சு விடுறேன். புழிஞ்சு விட்டுட்டு ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா அப்படி கிளறி விடுங்க. இப்போ அந்த பால் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. இப்போது ஒரு வடிகட்டி வச்சு நம்ம இந்த பாலை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை நம்ம இந்த கீழே வடிஞ்சிருக்க தண்ணியை கீழே ஊற்றிடலாம். இப்போ நமக்கு கிடச்சிருக்க இந்த பன்னீரை இப்போ என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா, நல்லா 1 தடவை 2 தடவை எலுமிச்சம்பழம் விட்டுருக்கிறதுனால வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பாதி பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பாலை இப்போது நம்ம அந்த கடாயில் சேர்த்துக்கலாம். நான் 1/2 லிட்டர் பாலில் தான் செய்கிறேன், உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக. இப்போது இந்த பால் காயட்டும். இப்போது இந்த பால் நல்லா கொதிச்சு வருது. இப்போ கொதிச்சு வரும்போது அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச ஃபஸ்ட்டு பால் நம்ம திரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அது கூட கலந்து விடுங்க. இந்த டைமில் நீங்கள் நல்லா கலந்துக்கணும், இல்லைன்னா அடியில் தனியாக ஃபார்ம் ஆயிரும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நான் கம்மியாக தான் செய்கிறேன். இப்போது கைவிடாமல் நல்லா கிண்டி விடுங்க. பாதி அளவுக்கு அந்த பால் வற்றி வரும்போதே ஒன்றும் பாதியமாக தட்டி வச்ச ஏலக்காயை நம்ம சேர்த்துக்கலாம். பொடியாக சேர்க்குறத விட தட்டி வச்ச ஏலக்காய் சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நம்ம அதை கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த பாலோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஓரளவுக்கு அது திக்கானதுக்கப்புறம் நம்மளோட சுகர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தான் சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி மறுபடியும் ஒன்றா சேர்ந்து வரும். இனிப்பாக செய்கிற எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்தா தான் அந்த டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா அதை சேர்ந்து வரும்போது கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப கம்மியான அளவு செஞ்சுருக்கிறதுனால ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போது நம்ம நிறுத்திடலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி பருப்போ திராட்சையோ வறுத்து போடணுன்றது கிடையாது. இது இப்படி ப்ளைனாக தான் இருக்கும். இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.
உங்களோட பொன்னான நேரத்தை என்னோட வீடியோக்காக செலவிட்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.